இயக்கி இருக்கக்கூடிய படம் தான் தோழர் சேக்குவாரா. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு கிராம தலைவர் அவரோட ஊர் மக்கள், அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களை படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல வச்சிருக்காரு. எங்க அவங்க படிச்சு முன்னேறினா நம்மளெல்லாம் மதிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிறனால அந்த கிராம தலைவர் அப்படி பண்றாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வறுமையின் பிடியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள்ல ஒரு பையன் படிக்கிறான். அந்த பையனோட பேரு நெப்போலியன். அந்த பையன் அவனோட பள்ளி படிப்பை முடிச்சுட்டு மெக்கானிக் வேலைக்கு போறான். அப்படி போகும்போது அவங்களோட சமூகத்தை சேர்ந்த ஒரு சின்ன பையன் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அவமானத்தினால அந்த அவமானத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்ம படிச்சு முன்னேறினாதான் முடியும் அப்படிங்கிறனால அந்த நெப்போலியன்கிற அந்த ஒரு பையன் காலேஜுக்கு போய் படிக்கிறாங்க. அப்போ அவங்க ரிசர்வேஷன் கோட்டால போய் படிக்கும்போது அந்த காலேஜ்ல அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, அவர் படிச்சு முடிச்சுட்டு நெப்போலியன்கிற அந்த இளைஞர் வெளியே வந்தாரா, அப்படி நெப்போலியன் படிச்சு வந்துட்டு அவரோட சமூக மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தாரா அப்படிங்கிறதா இந்த படம் முழுக்க முழுக்க பேசுது. இந்த படத்தோட மிக முக்கியமான பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட முக்கியமான ஒரு கேரக்டர்ல சத்யராஜ் பண்ணியிருக்காரு. இது கிட்டத்தட்ட ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான் இருக்கு. ஒரு ப்ரொஃபஸர் கேரக்டர்ல சத்யராஜ் வராரு. ரிசர்வேஷன் கோட்டானா என்ன, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா என்ன, இப்படி நிறைய விஷயங்களை சத்யராஜ் சொல்லக்கூடிய காட்சிகள்ல ரொம்பவுமே அழகாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதையும் தாண்டி ரிசர்வேஷன் கோட்டால படிச்சுட்டு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முழுக்க முழுக்க இந்த படத்துல வலியுறுத்துறாரு. இந்த படத்தோட வில்லன் கேரக்டர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. கலிவரதன்கிற அந்த வில்லன் கேரக்டரை ரொம்பவுமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை அவர் அவமானப்படுத்துறதா இருக்கட்டும், அதே நேரத்துல அவங்களுக்கு எதிராக அவர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன செயல்களுமே ஆடியன்ஸான நம்மளை கோவப்படுத்துறது இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவா இருக்கு. ஸோ நெப்போலியன் கேரக்டர் இந்த படத்துல சத்யராஜுக்கு அப்புறம் இந்த படத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கு. வில்லனோட மகனுமே அதே ஒரு காலேஜ்ல சேர்றாரு. ஸோ அப்படி சேர்ந்துட்டு இவருக்கு நிறைய இடையூறுகளையும் அவமானங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ இதெல்லாம் தாண்டி அவர் படிச்சாரா, முன்னேறினாரா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை ரொம்பவுமே அழகாவே நெப்போலியன் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சு கொடுத்துருக்காரு. வில்லனோட மகனா வரக்கூடிய கேரக்டருமே இந்த படத்துல இன்னொரு மிக முக்கியமான கேரக்டரா இருக்கு. அந்த ஆக்டருமே இந்த கேரக்டருக்கு நல்ல ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய அந்த உடல் மொழியா இருக்கட்டும், அவங்களுடைய நடிப்பா இருக்கட்டும், இப்படி எல்லாமே வந்துட்டு இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கு. இன்னொரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, வாலிபால் விளையாடுற ஒரு சீன் வரும். அந்த சீன்ல ஹீரோவும் அந்த வில்லனோட பையனுமே ஒரு சில ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்கியூமெண்ட்ஸா இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நம்மள கியூரியஸா அந்த படத்தை நோக்கி ஈர்க்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சின்ன குழந்தைய அவங்க அவமானப்படுத்த பார்ப்பாங்க, வில்லனோட மகன் அவமானப்படுத்த பார்ப்பாரு. ஸோ அந்த இடத்துல ஹீரோ ரியாக்ட் பண்ற விதமா இருக்கட்டும், இப்படி எல்லாமே பார்க்கும்போது ஆடியன்ஸை இந்த படத்தை நோக்கி ரொம்பவுமே ஈர்க்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாமே இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவா இருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு வரும்போது, ஒரு சில அழுத்தமான காட்சிகள் அந்த அளவுக்கு அழுத்தமாவே இல்லாம போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தோண வைக்குது. அதாவது ஹீரோவோட சமூகத்தை சார்ந்த மக்களை வில்லன் வந்துட்டு தாக்கும் போதும் அவங்கள வந்துட்டு அந்த குடிசைகளை எரிக்கும் போதுமே பெருசா நம்மள அந்த அளவுக்கு அந்த சீன்ஸ் நம்ம மனசுல ஒட்டலை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சத்யராஜ் கேரக்டர் குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் வருது. இந்த கேரக்டர் படம் முழுக்க வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஏற்படுறது ஒரு நியாயமான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் நாஞ்சில் சம்பத் கேரக்டர், இந்த கேரக்டர் எதுக்கு இதுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு தெரியாத அளவுக்கு தான் இருக்கு. குறிப்பிட்ட சீன்ஸ்ல தான் நாஞ்சில் சம்பத் வராரு. பெருசா அந்த கேரக்டருக்கான ஒரு முக்கியத்துவமும் இந்த படத்துல கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் டிராமாவா இருக்கு. இந்த இடத்துல காமெடியா ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி மொட்டை ராஜேந்திரனை இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அவரோட காமெடி இந்த படத்துல அந்த அளவுக்கு பெருசா எடுபடலைன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ்ல அவர் வரக்கூடிய ஒரு சில சீன்ஸ்ல கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தாலுமே பெருசா இந்த படத்துல அந்த காமெடி அப்படிங்கிறது எடுபடலை அப்படிங்கிறதான் சொல்லணும். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள், ரிசர்வேஷன் கோட்டால அவங்க போனாலுமே அவங்கள படிக்க விடாம நிறைய விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட கடைசியில ஹீரோ படிச்சு முன்னுக்கு வந்தாரா இல்லையா, வில்லனும் வில்லனோட பையனும் ஹீரோக்கு எதிராக என்ன பண்ணாங்க, அதனால ஹீரோவோட வாழ்க்கை எப்படி அஃபெக்ட் ஆச்சு, இப்படி நிறைய விஷயங்களை இந்த படம் முழுக்க சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட எண்டிங்ல
இந்த படத்துக்கான செகண்ட் பார்ட்டோட ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த படத்துக்கு தோழர் சேக்குவாரா செகண்ட் பார்ட் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இந்த படத்தை தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு வாட்டி பார்க்கலாம். பெரியாரிச கருத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் இடஒதுக்கீடு சார்ந்த விஷயங்கள், பள்ளி படிப்பு தாண்டி கல்லூரி படிப்பு அப்படின்னு வரும்போது இடஒதுக்கீடு எந்த மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுது, இப்படி நிறைய விஷயங்களை இந்த படம் முழுக்க சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாகவே ஒரு வாட்டி பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.